டெல்லியில் தமிழ் கல்விக் கழகத்தின் கீழ் இயங்கி வரும் 7 தமிழ் பள்ளிகளில் ஒன்றான மோதி பாக் பகுதி தமிழ் பள்ளியில் மாலை நேர கல்லூரி ஒன்றை தொடங்க மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த ஒரு விரிவான செய்தி தொகுப்பை தற்போது நாம் பார்க்கலாம். தலைநகர் டெல்லியில் முதலாவது தமிழ் பள்ளி மதராசி கல்விக் கழகத்தால் கடந்த 1923ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. 1972ஆம் ஆண்டு மதராசி கல்விக் கழகம் தில்லி தமிழ் கல்விக் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சீரான வளர்ச்சி கண்ட இந்த கல்விக் கழகத்தின் கீழ் தற்போது டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 7 தமிழ் பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இந்த பள்ளிகளில் சுமார் 7000க்கும் மேற்பட்ட தமிழ் மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். 8வது தமிழ் பள்ளிக்கான கட்டிடப் பணிகள் மயூர் விகார் என்னுமிடத்தில் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் மாலை நேர கல்லூரி ஒன்றை துவக்க ஒரு ஆண்டிற்கும் மேலாக டெல்லி தமிழ் கல்விக் கழகம் முயற்சித்து வந்தது. இதற்கு தற்போது மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறையானது அனுமதியினை அளித்துள்ளது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் டெல்லி தமிழ் கல்விக் கழக பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் முதல்வர்கள் மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு வெங்கையா நாயுடுவை சந்தித்து பேசினர். And I appreciate and compliment Delhi Tamil Association for this good initiative they have taken. Similarly, other communities, Telugu, Kannada, Malayali, they should also start a similar activity because in Delhi, getting seat, admission in a college or university is very difficult. So keeping that in mind, this facility has been given. I am here to support whatever problem is there for Tamils or Telugus or Kannada or Malayali because दूर से आया वो लोग यहाँ दिल्ली में बस रहे. இந்த மாலை நேர கல்லூரியானது அம்பேத்கர், இந்திரபிரஸ்தா அல்லது டெல்லி பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் ஏதாவது ஒன்றின் கீழ் கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கல்லூரியில் தொழிற்கல்வி, உடற்கல்வி உள்ளிட்ட பிரிவுகள் துவக்கத்தில் பயிற்றுவிக்கப்படும் எனவும் படிப்படியாக மற்ற சமகால பாடப்பிரிவுகளும் ஏற்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிக்கு பிறகு கல்லூரியிலும் தமிழ் மாணவர்கள் ஒன்றாக படிக்கும் வாய்ப்பு இருப்பதால் தமிழுடன் அவர்களுக்கு உள்ள தொடர்பு நீடிக்கும் என்கிறார் டெல்லி தமிழ் கல்விக் கழக செய்தி தொடர்பாளரும் ஆர்கேபுரம் தமிழ் பள்ளியின் முதல்வருமான திருமதி மைதிலி. இது ஒரு ரொம்ப வரவேற்கத்தக்க தருணம், இது வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி. இது ஏன்னா டெல்லி தமிழ் மக்கள் எல்லாருக்கும் ஒரு காலேஜ் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சுட்டு இருக்கிற நிலைமையில் 98, 99, 100% கட் ஆஃப் இருக்கிற நிலைமையில் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது ரொம்ப அதிசயமான செய்தி, ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தி. டெல்லி தமிழ் கல்விக் கழகத்தின் சார்பில் மாலை நேர கல்லூரி துவங்கப்படுவது தங்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி என டெல்லி தமிழ் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் தெரிவிக்கிறார்கள். டெல்லி கல்லூரிகளில் இடம் கிடைப்பது குதிரை கும்பாக மாறிப்போன இந்த காலத்தில் தமிழ் பள்ளியின் சார்பில் மாலை நேர கல்லூரி துவங்கப்படுவது தலைநகரில் பயிலும் தன் போன்ற தமிழ் பிள்ளைகளுக்கு உதவிகரமாக இருக்கும் என கூறுகிறார் மோதி பாக் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வரும் கலைச்செல்வி. இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுத்து எங்கள் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு பண்ணி தரதுக்கு எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் பேரண்ட்ஸ் சார்பாகவும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாகவும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இந்த மாதிரி நினச்சி கூட பார்க்கல ஒரு ஈவினிங் காலேஜ் எங்கள் ஸ்கூலில் வரும்னு சொல்லிட்டு. டெல்லியில் 4 காலேஜில் தமிழ் கோட்டா இருந்துச்சு. இப்போ எப்படின்னா 3 காலேஜில் தான் இருக்குது. அதுவும் முன்னாடி ஹையஸ்ட் மார்க்குக்கு தமிழ் சீட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எப்படின்னா அப்படி இல்லை, கட் ஆஃப் மார்க் எடுத்துட்டு அதில் வரதான் இருந்துச்சு. அதே எங்களுக்கு ஒரு பயமாக இருந்துச்சு. இப்போ எங்கள் ஸ்கூலில் இந்த ஈவினிங் காலேஜ் வரனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தற்போது துவங்கப்பட உள்ள துறைகள் தவிர ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சுற்றுலா, இதழியல் போன்ற சமகால பாடப்பிரிவுகளும் கொண்டு வரப்பட்டால் தங்கள் விருப்பத்திற்கேற்ற பாடப்பிரிவினை தங்கள் பிள்ளைகள் எடுத்து படிக்கலாம் என பெற்றோர்கள் கூறுகிறார்கள். இந்த காலேஜ் ஆரம்பிச்சிருக்கிறது எங்களை மாதிரி பேரண்ட்ஸுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எங்கள் குழந்தைங்க டெல்லியிலேயே படித்து டெல்லியிலேயே ஒரு டிடிஏ ப்ராடக்டாக வெளில வர்றதில்ல அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம் நாங்கள். ஸோ இப்போ ஆரம்பிச்சிருக்கிற கோர்ஸ் ஒரு 4-5 கோர்ஸ் தான் வச்சுருக்காங்க. இதில் இன்னும் கார்டனிங், டைலரிங், டூரிசம் இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தால், ஹோம் சயின்ஸ், நர்சிங் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தால் பசங்களுக்கு மார்க் நிறைய ப்ராக்டிக்கலில் வரும். ஸோ அவங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். தற்போது மத்திய அரசு மாலை நேர கல்லூரி துவங்க அனுமதி அளித்திருக்கும் நிலையில் இதற்கான கட்டிடப் பணிகள் விரைவில் துவங்கப்படும் என டெல்லி தமிழ் கல்விக் கழகம் தெரிவித்திருக்கிறது. ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது மற்ற மாநிலங்களை காட்டிலும் தில்லியில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் சேருவதற்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் மிகவும் அதிகம். இந்த சூழ்நிலையில் தில்லி தமிழ் பள்ளியில் இதுபோன்ற மாலை நேர கல்லூரி ஆரம்பிக்கப்படுவது தங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான விஷயம் என்பதே மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் கருத்தாக இருக்கிறது. அருவேல்ராஜ், நியூஸ் 7 தமிழ், புதுதில்லி.